அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போது 8th மேக்ஸில் யூனிட் 3யோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் அல்ஜிப்ரா ஃபார்முலா பேஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் இப்படிலாம் கேள்வி இருக்கும். அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா மெத்தடில் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்லையும் யூஸ் ஆகும். அதே போல் காரணிப்படுத்துக இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க அது தெளிவாக பாருங்கள். அதோட கண்டினியூட்டி தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இதில் நம்ம மெயினாக நிறையா மெத்தட்ஸ் நம்ம பார்ப்போம். முக்கியமாக சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் வரக்கூடியது, அதே தியரிட்டிக்கல் கொஸ்டினாக கொடுத்து அதுக்கான ஆன்சர் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அதே போல் ட்ரெயின் சம்ஸ் இதுக்கும் நம்ம ஆன்சர் நம்ம பார்ப்போம். அதே போல் ஏஜ் சம் இது நம்ம பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி மெத்தட்லாம் பார்க்குறோம். சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு ஆன்சர் என்ன, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 18 கூட்ட 28 கிடைக்கிறது. அப்போது ஒரு எண்ணுங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அந்த எண்ணோட 4 மடங்கு அப்படின்னா 4x நம்ம எடுத்துக்குவோம். அதில் 18 கூட்ட அப்படின்னா 18 கூட்டுறோம். இதை கூட்டினா நமக்கு 28 கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை ஒரு ஈக்குவேஷனாக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சுன்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன, 4xோட வேல்யூ இந்த +18 இந்த சைடு போகும்போது -18 மாறும். அப்போது 28 பாயிண்ட் போனுச்சுன்னா பேலன்ஸ் 10. இப்போ எக்ஸோட வேல்யூ 10/4. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5/2ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 5/2. இதவே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ 2.5 இப்படியும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷனை பொறுத்து அது நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது அதற்கான ஆன்சர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஆக்சுவலாக இதோட முடிச்சிட்டாங்க, அவங்க இதோட முடிச்சிட்டாங்க. நம்ம அதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். ஸோ சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2.5ங்கிற கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் அடுத்தது இன்னும் வேறு நம்ம யோசிக்கிற அளவு கொஸ்டின்லாம் இருக்கும். அதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியவங்க இதிலே பயிற்சி கணக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதிலையே இந்த ஒயில் ஒரு சைடு வச்சுக்கிறோம். அதாவது 4y/3 இந்த சைடு வச்சுக்கிறோம். இந்த 2y/5ன்னு இருக்க இதை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ -2y/5ன்னு வரும். -7 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போது +7 மாறும். இப்போ எல்சிஎம் நம்மளுக்கு 15ன்னு கிடைக்கும். அப்போது 3 × 5 15. மேலே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20y மைனஸ் இங்கே 5 × 3 15. மேலே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போது 6y ஈக்குவல் டு 7. இப்போது 20yல் 6y போனுச்சுன்னா பேலன்ஸ் 14. 14/15 14y / 15 ஈக்குவல் டு 7. இப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2ன்னு வரும். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யோட வேல்யூ இந்த டிவைடில் இருக்க 15 இந்த சைடு வரும்போது மல்டிப்புளாக மாறிடும். இந்த சைடு இருக்க 2 ஈக்குவல் இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறிடும். அப்போது ஒய்யோட வேல்யூ 15/2. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அழகாக ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பயிற்சி கணக்கில் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் வேல்யூ, அதாவது -x/3 இந்த வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த வேல்யூவை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போது 1/3 -5/4 ஈக்குவல் டு இப்போ 7x / 12 மைனஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறும், +x/3ன்னு மாறும். இப்போ இங்கே இந்த சைடு 12 எல்சிஎம் எடுத்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 - 15 ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம 12 எல்சிஎம் எடுத்தால் 7x + 4xன்னு வரும். அடுத்து இங்கே -11 / 12 ஈக்குவல் டு இங்கே 11x / 12. இப்போ இதையும் அடிச்சு கொடுக்கலாம். இந்த வேல்யூ அடிச்சு கொடுத்தா எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால எக்ஸோட வேல்யூ -1. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள், 3x - 2 / 4 மைனஸ் x - 3 / 5 ஈக்குவல் டு -1ன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும்.
இப்போ ஃபஸ்ட்டு இதற்கான எல்சிஎம் நம்ம நோட் பண்ணணும். எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 20ன்னு கிடச்சிரும். இப்போ மேலே இருக்க வேல்யூ 5ஆலையும் இந்த சைடு இருக்க வேல்யூ 4ஆலையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 15x மைனஸ் 10 மைனஸ், ஸோ இந்த இடத்துல மைனஸ் வருது மறந்துடாதீங்க. ஸோ ப்ராக்கெட் விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கணும், மைனஸ் விஷயத்துலையும் ப்ராக்கெட். இப்போ இங்கே 4x மைனஸ் 12ன்னு ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு -1. இப்போ இதவே இன்னும் இந்த மைனஸால் உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 15x மைனஸ் 10 மைனஸ் வேல்யூ -4x ப்ளஸ் 12 இந்த மாதிரி மாறும். டிவைடில் இருக்க 20, இப்போ நம்ம டிவைடில் 20 இந்த சைடு போடணும்னு அவசியம் இல்லை, அதை இங்கே மல்டிபிளாக இருந்துச்சுன்னா -20ன்னு மாறிடும். ஓகே, இப்போது எக்ஸ் வேல்யூ பாருங்கள், 15ல் 4 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 11x. அடுத்து 12ல் இங்கே 10 போன்ஸ் அப்படின்னா +2ன்னு இருக்கும் ஈக்குவல் டு -20. இப்போ இந்த +2 இந்த சைடு போகும்போது -2 மாறும். அப்போ 11xோட வேல்யூ -22 மாறும். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, ஒரு பாயிண்ட் பண்ணோன்னா -2 தான் 22ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ -2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே நம்ம சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய சம்ஸ் இருக்குது, அழகாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ இங்கே கவனிங்க, 2 எண்கள் கூடுதல் 36, மேலும் அவற்றுள் ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த எண்கள் என்னென்ன அப்படின்னு தனித்தனியாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ஆப்ஷன் மெத்தட்லேருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஆப்ஷனில் எந்த நம்பர் அது கூட இன்னொரு நம்பர் அதை விட 8 அதிகமாக இருக்கும், அதை வச்சு அதோட கூடுதல் எது 36 வருதோ அதை ஆன்சர் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது தெரியலனா ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், இன்னொரு எண்ணை வந்து எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு வச்சுக்கணும். ஏன்னா 8 அதிகம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இதோட கூடுதல் இந்த ரெண்டையும் நம்ம கூட்டுறோம், கூடுதல் 36ன்னு கிடைக்கும். அப்போ என்ன வரும், 2x ஈக்குவல் டு +8 இந்த சைடு போகும்போது -8ஆக மாறும். அப்போ 36ல் 8 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 26. இப்போ எக்ஸோட வேல்யூ 13 அப்படின்னு கிடைக்கும். அடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 13 கிடைக்கும். இது எக்ஸோட வேல்யூ. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேறு மெத்தடில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த கேள்வியை கவனிங்க. ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் ₹8க்கான பயண சீட்டையும் மீதி உள்ளவர்கள் ₹10க்கான பயண சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடம் இருந்து பயண சீட்டு கட்டணமாக ₹500 பெறப்பட்டது எனில் ஒவ்வொரு பயண சீட்டு வகையிலும் எத்தனை பயணிகள் உள்ளார்கள் என காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மொத்தம் இருக்கிற பயணிகள் 56, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், 56. இப்போது ₹8க்கான டிக்கெட் எத்தனை பேர் வாங்கினாங்க, அதே போல் ₹10க்கான டிக்கெட் எத்தனை பேர் வாங்கினாங்க, இதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேர்த்தோட கூடுதலை எவ்வளவு, 500 தான். மொத்தத்துக்கே 500 தான் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வாங்கினது, அதாவது ₹8க்கு வாங்கினவரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது ₹10க்கானது வாங்கினது என்ன, மொத்தம் 56 பேர்த்தில் அந்த எக்ஸ் ஆட்கள் குறைஞ்சிட்டாங்கன்னா இதுதான் இந்த 56 - எக்ஸ் தான் ₹10 வாங்கின டிக்கெட்டு. இப்போ பாருங்கள், இப்போ மொத்தம் எத்தனை பேர் எக்ஸ் பேர் இருக்காங்க, எத்தனை ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க, ₹8 டிக்கெட். அப்போது 8x, 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 8x. அதே போல் 56 - எக்ஸு இவங்களாம் வந்து எத்தனை ₹10 டிக்கெட் வாங்கியிருக்காங்களா, ₹10 ப்ளஸ் இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு ₹500 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான், இது எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா எவ்வளோ டிக்கெட் வாங்கியிருக்கோம், மொத்தத்துக்கு டிக்கெட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ₹500 தான். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். 8x ப்ளஸ் இங்கே 560 மைனஸ் 10x ஈக்குவல் டு 500. இப்போ எக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா -2xன்னு வரும், ப்ளஸ் 560 ஈக்குவல் டு 500. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், -2x இந்த சைடு கொண்டு போயிடலாம், ப்ளஸ்ஸாக மாறிடும் 2xன்ட்டு. இப்போ இந்த 500 தான் ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரணும். அப்போது 560ல் 500 மைனஸாக வந்துடும், 2xன்னு இருக்கும். இதிலேருந்து பாருங்கள், ₹60 மிச்சம் இருக்கும், 2x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன,
30 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க எத்தனை பேர்? 30 பேர். அப்போ மீதி 56ல் எக்ஸ் 30 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 26. இவங்க தான் 10 ரூபா டிக்கெட் வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ 8 × 30 240 ரூபா. அதே போல் இங்கே 10 × 26 260. இது ரெண்டையும் கூட்டுங்க, உங்களுக்கு 500ரூவான்னு வந்துடும். மொத்தத்துக்கு 500ரூவா தான் செலவாயிருக்கு. இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸ் வேல்யூ என்ன? 8 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க 30 பேர், 10 ரூபா டிக்கெட் வாங்கினவங்க 26 பேர். இதை தான் அவங்க கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ 30 ரூபா, அதுக்கப்புறம் 30 பேர், அதுக்கப்புறம் 26. இதான் அதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போ இதெல்லாம் வந்து இதே கான்செப்ட்லேயே உங்களுக்கு மென்சுரேஷன்லையும் கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியானதான், ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இப்போ அடுத்தது ஏஜ் சம் மாதிரி கேள்வி இருக்குது பாருங்களேன். இதை கவனிங்க. இதுவும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? இதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது. அதை நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீ ஏஜ் சம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி அப்பா மகன், அம்மா மகள், இந்த மாதிரி காம்பினேஷன்லேயே கேட்பாங்க. இத்தனை மடங்கு பெரியவங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இத்தனை மடங்கு பெரியவங்க, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை மைண்டில் வச்சிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அம்மா நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகள் நோட் பண்ணுறாங்க. தற்போது என்ன ஆகுது? மகளின் வயதை போல் 5 மடங்கு சொல்கிறாங்கல்ல. அப்போ மகளுக்கு 1 மடங்குனா அம்மாவுக்கு 5 மடங்கு. நெக்ஸ்ட்டு நல்லா கவனிக்கணும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2 வருஷத்துக்கு கழித்து என்ன ரேஷியோன்னு பார்க்கணும். ப்ளஸ் 2 வருஷத்துக்கு கழித்து என்னான்னு பாருங்கள். அம்மாவின் வயது மகளின் வயதை போல் 4 மடங்கு சொல்கிறாங்க. அப்போ மகளுக்கு 1 மடங்கு, அம்மாவுக்கு 4 மடங்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி மடங்கு கான்செப்டில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 2 ரேஷியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து 2 ரேஷியோவோட வித்தியாசம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது இங்கே 1 1ன்னு இருக்குது, இதோட வித்தியாசம் 0 தான். அதே இது இங்கேயும் 5 4ன்னு இருக்குது, இதோட வித்தியாசம் 1 வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து வேறு வர்றதுனால இதை நம்ம ஈக்குவலாக மாற்றணும். அதாவது மொதல் விஷயம் நம்ம ரேஷியோ க்ரியேட் பண்ணிட்டு அந்த ரேஷியோட வித்தியாசம் ஈக்குவலாக இருக்கா, இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி இந்த கொஸ்டினுக்குலாம் ஈக்குவலாக வராது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ரேஷியோவை எந்த காமன் நம்பராலும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இன்னொரு ரேஷியோவை மல்டிபிள் பண்ணலாம். இப்போ எந்த நம்பர் சூஸ் பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளானதான். இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 3. இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 4. அப்படியே ஆப்போசிட்டாக மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 3 இங்கே நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 15, அதாவது ஒவ்வொன்றையும் மல்டிபிள் பண்ணுறோம். 1 3 3. இது ஒரு ரேஷியோ. அதே போல் கீழே இருக்க ரேஷியோவை நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ எந்த நம்பரில் மல்டிபிள் பண்ணணுங்கிறத அழகாக நீங்கள் இங்கே இருக்க டிஃப்ரென்ஸே தெரிஞ்சுக்கலாம். அப்போ 4 4 16, 1 4 4. இப்போ பாருங்கள், முன்னாடி நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணோம், ஈக்குவலாக வரல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 4, இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 15க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. அப்போ 2 இடத்துலையுமே ஈக்குவலான்னு வருதா? அப்போ இந்த வித்தியாசம் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் பழைய ரேஷியோவை நீங்கள் மறந்துடலாம். அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த 1 எக்ஸுங்கிறது, இந்த வித்தியாசம் 1 நம்ம பார்த்தோம்ல, இந்த 1 எக்ஸுங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இந்த ஆண்டுக்கு சமம். அதனால தான் ஆண்டு தனியாக நோட் பண்ணது. அப்போ எக்ஸோட வேலையே 2ன்னு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ தற்போது வயதானு கேட்குறாங்க. ரேஷியோவில் மேலே இருக்கிறதா நம்ம தற்போது நம்ம பார்த்தோம். இப்போ இதுதான் தற்போதைய வயது. அதே இது 2 வருஷம் கழிச்சுன்னா கீழே இருக்க ரேஷியோ இதான். அது இந்த 2 கரெக்டாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். தற்போதைய வயது அப்படின்னா நம்ம இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 15 × 2 30, அதே போல் 3 × 2 6. இதுதான் அம்மாவுக்கும் மகளுக்கும் உள்ள தற்போதைய வயது. இது அதற்கான ஆன்சர். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஏஜ் சம்மில் நிறையா இடங்களில் யூஸ் ஆகும். நீங்கள் நல்லா இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, சார் ஒரே டயத்தில் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம ஈக்குவலாக வந்ததை தானே இந்த வருஷத்துக்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஒருவேளை இங்கேயே 2 2ன்னு கிடைக்குன்னா இந்த 2x வேல்யூ தான். இப்போ இந்த 4 வருஷம் நினச்சுன்னா 4 நோட் பண்ணிக்கலாம். இதில் 2 x வேல்யூ நீங்கள் 2 நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஏஜ் சம்மில் நீங்கள் பாருங்கள். 90% இதே மாதிரி மாடல் இருக்கும். ரிமைனிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஓகே, இது கற்றுக்கிட்டிங்களா? இப்போ அடுத்ததை பாருங்கள். ஒரு பின்னத்தின் பகுதியானது, இதுவும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கவனிங்க. ஒரு பின்னத்தின் பகுதியானது அதன் தொகுதியை விட 3 அதிகம். அப்பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட பின்னமானது 5/6 என மாறுகிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பின்னம்னு எடுத்துட்டோம்னா மேலே தொகுதின்னு இருக்கும், கீழே பகுதின்னு இருக்கும், நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு இருக்கும். இப்போது பகுதியானது கீழே இருக்க பகுதியானது என்ன, அது தொகுதியை விட 3 அதிகம். அப்போ நம்ம தொகுதிங்கிறத எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ தொகுதி என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ பகுதி என்ன, பகுதிங்கிறது தொகுதியை விட 3 அதிகமாக, அப்போ x+3. இதுதான் ஒரிஜினல் வேல்யூ, இதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது. இப்போ அடுத்து என்ன மாற்றம் பண்ணுறாங்க பாருங்கள். பின்னத்தின் தொகுதியுடன் 2ஐயும் பகுதியுடன் 9ஐயும் கூட்ட பின்னமானது. அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா, பின்னத்தோட தொகுதியோட 2 கூட்டுறோம். அப்போ x+2ன்னு வரும். டிவைடட் பை ஆல்ரெடி x+3 தான் இருக்குது பகுதி, அதோடு என்ன பண்ணுறோம், 9ஐயும் கூட்ட. இப்போ 9ஐயும் கூட்டும்போது என்ன ஆகுது, 5/6 பின்னம் கிடைக்குது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் இருந்தது இது வந்து ஒரிஜினல் பின்னம் என்ன, அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இனி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 6 இந்த சைடு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 6x + 12ன்னு இருக்கும், ஈக்குவல் டு. ஸோ இந்த ஹோல் டேர்மே இப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஹோல் டேர்மே இந்த சைடு நம்ம 5ஓட மல்டிபிள் பண்ணோம்னா 5x ப்ளஸ் I3 15 ப்ளஸ் I9 45. இப்போ எக்ஸ் வேல்யூ இப்போ நீங்கள் 6x + 12 இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்போ அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 5x இருக்கும், 45 + 15 60ன்னு இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ இந்த சைடு வந்துடும். அப்போ 6x - 5xன்னு இருக்கும். இந்த 60ஓட +12 இந்த சைடு வரும்போது -12 ஆகும். அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன, இங்கே 48ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 48. இது அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் சம். இந்த இதில் இருந்து ஒரு சூப்பரான ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இதுக்கு ஒரு நீங்கள் நார்மல் மெத்தடில் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே இது நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க கேள்வியை நல்லா கவனிங்க. ராஜன் தன் வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைந்தார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தார். அலுவலகத்தை 4 நிமிடம் முன்னதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீடு இருக்கும், ஓகே, மணிக்கு 35 கிலோமீட்டர், இங்கே ஒரு ஸ்பீடு இருக்கும். அதே போல் இங்கே ஒரு ஸ்பீடு இருக்கும். அடுத்து அந்த தாமதமாக சென்ற டைம் முன்னதாகவே அட்வான்ஸாக எவ்வளோ டைம்தே சென்றிருப்பார். இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்து எவ்வளோ தூரம் வீட்டுக்கும் இதுக்கும் அலுவலகத்துக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு காமனாக டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஸ்பீட் இன்ட்டு டைம்னு சொல்லுவோம்ல, இதவே நீங்கள் 2 ஸ்பீடு இந்த மாதிரி கொடுத்துருந்தா இப்போ AB / A - B இதுதான் ஸ்பீடுக்குரிய அந்த 2 ஸ்பீடுக்கு காமனாக ஒரே தான் எடுத்துக்கிறது இந்த ஃபார்முலா தான். இன்ட்டு இங்கே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் இருக்கும், 5 நிமிடம் தாமதம், 4 நிமிடம் முன்னதாக, இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் தாமதம் முன்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2ஐயும் 2 டைமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், என்ன அப்படின்னா இங்கெல்லாம் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ட்டு இருக்குது, ஆனால் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிமிடத்தில் இருக்குல்ல. அப்போ வேல்யூ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 35 இன்ட்டு பியோட வேல்யூ 50. அதே போல் இங்கே பெரிய நம்பர் பெருசுலேருந்து சின்னது அப்படி நீங்கள் யோசிக்கணும். இங்கே ஏனா 35 பீனா 50 அப்படிங்கிறது இல்லை, பெருசுலேருந்து சின்னதை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். இன்ட்டு இப்போ 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9ன்னு கிடைக்குமா? 5 நிமிஷம் ப்ளஸ் 4 நிமிஷம் கூட்டினா 9 நிமிஷம். நம்ம நிமிஷத்தை என்னவா மாற்றணும்? ஹவர்ஸாக மாற்றணும். அப்படின்னா டிவைட் 60ன்னு போட்டுக்கணும். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் கேள்வி இருக்கும். பின்னாடி பயிற்சி கணக்குலையும் ஒரு கண்டிஷனில் கேள்வி இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போது
இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்ப்ளை பண்ணுங்கள் பாருங்கள். 35 இன்ட்டு சரி எழுத மாட்டேது 50 டிவைடட் பை இங்கே 50ல் 35 போனுச்சுன்னா பேலன்ஸ் 15 இன்ட்டு 9/60. இப்போ மேலே அடிச்சு கொடுத்தோம்னா அதாவது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3 இங்கே 7. அடுத்தது 3ஆல் அடிச்சு கொடுத்தா 2 3 6. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த 0 அடிச்சிடலாம். 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2 3 2 6. இப்போ மேலே கவனிங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த 7 இருக்கும். அடுத்து இங்கே 5 இருக்கும். 7 5 அப்படின்னு இருக்கும். 7 5 35. நெக்ஸ்ட்டு இங்கே ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னங்கிறத கவனிங்க. அதாவது 3ஆல் அடிச்சு கொடுக்கும்போது இங்கே 1 3 3 3 9ன்னு வர்றேன். 3ஆல் தான் நான் அடிச்சு கொடுங்க. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே 1 3 3 இங்கே 2 3 தான் 6 2ங்கிறதா இருக்கும். அதாவது டிவைடில் 2 இருக்கும். மேலே 7 5 கரெக்டு தான். அதை மல்டிபிள் பண்ணிட்டோம் 35. டிவைடில் பார்த்தா 2 வரணும். இப்போ இதை அடிச்சு கொடுங்க. 17 5 34 பேலன்ஸ் 1 1/2. அப்போது 17 1/2 கிலோமீட்டருங்கிறது தான் அதுக்கான டிஸ்டன்ஸ். இது அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஷார்ட்கட்டு மெத்தடை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இது இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ இதே போல் இன்னொரு சம்மு இருக்குது பயிற்சி கணக்கு. அதையும் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த பயிற்சி கணக்கிலே நீங்கள் பாருங்கள். பயிற்சி கணக்கிலே ஒரு சில இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற வீதத்தில் அமைந்துள்ளதெனில் அம்முக்கோணத்தின் பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முக்கோணத்தோட கூடுதல் ரேஷியோவோட கூடுதலும் மொத்த கூடுதல் எவ்வளோ வரும்? 180. அப்போ 2x + 3x + 4x இதோட வேல்யூ 180 டிகிரி. இதிலேருந்து எக்ஸ்லாம் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 9x. 9ஓட எக்ஸோட வேல்யூ 180 டிகிரினா எக்ஸோட வேல்யூ 20 டிகிரி. இப்போ அடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ் வேல்யூலாம் கண்டுபிடிச்சி பெருசு சிறுசுன்னு கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ரேஷியோவிலேயே எது பெருசாக இருக்கும்? இப்போ 2:3:4ல் எது பெருசாக இருக்கும்? 4 தான் பெருசாக இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து சிறிய கோணம் என்ன? 2ன்னு இருக்கும். இதுக்கு வித்தியாசம் என்ன? 2 தானே. அப்போ 2xோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். எக்ஸோட வேல்யூ இப்போ 2 × எக்ஸோட வேல்யூ 20ன்னு போட்டோம்னா மொத்தத்துக்கு 40 டிகிரி தான் அதோட வித்தியாசம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது மூலயமா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு 5 செகண்டாவது மிச்சமாகும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி இப்போ ஆண்டுகள் வயது சம்மந்தமாக கேள்வி இருக்கும். அதே போல் பின்னம் சம்மந்தமாக கேள்வி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் அப்படியே தான் இருக்கும். இதையும் நம்ம ஒன்று வேணால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க. வயது கணக்கில் அதே ஷார்ட்கட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட 5 அதிகம். முரளியின் வயதை விட 5 அதிகம். அப்போது முரளியின் வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். முரளினோட வயதை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். தேன்மொழி அவங்களோட வயது என்ன? இந்த எக்ஸில் ஒரு 5 அதிகம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். 5 ஆண்டுகளுக்கு முன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா இப்போ முரளிக்கு என்ன ஆகும்? எக்ஸ் -5ன்னு மாறும். இது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. இதுக்கு இங்கே என்ன ஆகும்? அந்த 5 கழிச்சோம் அப்படின்னா +5 -5 கேன்சல் எக்ஸ்ன்னு மாறிடும். இதுதான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். இதோட விகிதம் என்ன சொல்லிட்டாங்க? 3:2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா விகிதம் நோட் பண்ணணும். யாருக்கோட விகிதங்கிறத நல்லா கவனிங்க. ஏன்னா இங்கேயும் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் கொடுத்துருந்தது தேன்மொழி முரளி அதே ஆர்டரில் தான். தேன்மொழிக்கும் முரளிக்குள்ள விதிய கான்செப்டே தான் கொடுத்துருக்காங்க. இதையும் கவனிச்சுக்கணும். நான் வேறு இதில் ஏதோ மாற்றி யோசித்த மாதிரி பார்க்கேன். அப்போது தேன்மொழிங்கிறது எக்ஸு டிவைடட் பை முரளியோடது எக்ஸ் -5. இதோட வித்தியாசம்தான் இதோட விகிதம் தான் 3/2. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2xன்னு இருக்கும். இங்கே 3ஆல் அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 3x - 15 இருக்கும். இதில் இருந்து -50 இந்த சைடு வந்துடும், ப்ளஸ்ன்னு மாறிடும். 2x அந்த சைடுக்கு போணுச்சுன்னா -2xன்னு மாறிடும். அப்போ எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ 15. இப்போ இவங்க தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டில் நம்ம சால்வ் பண்ணது ஆக்சுவலாக 5 வருடத்துக்கு முன்னாடி உள்ள எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ தற்போது அப்படின்னா நல்லா பாருங்கள் எவ்வளவு டிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தற்போது அப்படின்னா அகைன் இதுக்கே நம்ம போயிடணுமா? அப்படி பார்த்தீங்கன்னா
இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னா தேன்மொழிக்கு 20 வயசாக இருக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ நம்ம இதே 15 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ நல்லா இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவங்க ஆரம்பத்தில் கொடுத்துருக்க டேட்டா என்ன, அடுத்து ரேஷியோ கொடுத்துருக்கிறது என்ன, டேட்டாக்குரிய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுக்கு தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மாற்றம் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் கவனித்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ அடுத்து இந்த பின்ன கான்செப்ட்லேயும் நம்ம பார்க்குறோம். இதில் என்னன்னு பாருங்கள், ஒரு பின்னத்தின் பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம். அப்பின்னத்தின் தொகுதியின் மதிப்பு 17 அதிகரித்து பகுதியின் மதிப்பு 1 குறைந்தால் 3/2 என்ற பின்னம் கிடைக்கிறது எனில் முதலில் எடுத்துக்கொண்ட உண்மையான பின்னம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எடுத்துக்கொண்ட பின்னம் என்ன, பகுதியானது தொகுதியை விட 8 அதிகம். அப்போ தொகுதி எக்ஸ்ன்னு வச்சுக்கணும், பகுதியை எக்ஸ் ப்ளஸ் 8ன்னு வச்சுக்கணும். இதை தான் நம்ம அகைன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்கு, தொகுதியோட 17 அதிகரிச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 17 டிவைடட் பை பகுதி ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 8 தான், அதோட பகுதியோட மதிப்பு 1 குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி குறைஞ்சிருந்தா ரேஷியோ 3/2 மாறி இருக்கு, பின்னம் 3/2 இருக்குது. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், உள்ள இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x + 34 ஈக்குவல் டு இங்கே 7ன்னு இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 7 இருக்கும். அந்த எக்ஸ் ப்ளஸ் 7 தான் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 3x + 21 இருக்கும். இப்போ 2x அந்த சைடு கொண்டு போயிருங்க, 21 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸாக மாறிடுமா, அதாவது 3x - 2x ஈக்குவல் டு 34 - 21. இப்போ 34ல் உங்களுக்கு 21 போனுச்சுன்னா பேலன்ஸு 13 30 34. இங்கே எக்ஸோட வேல்யூ 13 இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னா மேலே 13 இருக்கும், டிவைடில் 8 + 13 21. இதுதான் அதற்கான ஆன்சர். இப்படி தான் நம்ம இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ட்ரெயின் சம் நல்லா கவனிங்க. ட்ரெயின் சம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்த்ததில் போன டைம் பார்த்த அந்த இதில் என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, நம்ம எப்படி அந்த ஃபார்முலாவில் இருக்க வேல்யூஸ் எப்படி எடுத்தோம். இப்போ இங்கே என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தொடர் வண்டி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 15 நிமிடம் தாமதமாக சென்றுவிடும். ஆனால் அவ்வண்டி மணிக்கு 85 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் சேர வேண்டிய இடத்திற்கு 4 நிமிடங்கள் தாமதமாகவே 4 நிமிடங்கள் மட்டுமே தாமதமாக சென்று சேரும் எனில் அத்தொடர் வண்டி கடக்க வேண்டிய பயணத்தை காண்க. இதுக்கு முன்னாடி தூரத்தை காண்க. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே 2 ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஒன்று முன்னதாக சென்று விடுவார், இன்னொன்று தாமதமாக சென்று விடுவார் அப்படின்னு ஆப்போசிட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆப்போசிட்டில் கொடுக்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போது ரெண்டுமே தாமதம் அப்படிங்கிறம்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிறதான். இப்போ ஸ்பீடுக்கு என்ன பண்ணோம், AB/A - B தானே, அதை நம்ம நோட் பண்ணுவோம். இங்கே டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸு, அந்த டைமோட டிஃப்ரென்ஸே நம்ம நோட் பண்ணணும். இதுதான் இங்கே கான்செப்ட்டு. இப்போது பெரிய வேல்யூ என்ன, பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ எப்படின்னா எடுத்துக்கோங்க, மேலே மல்டிபிள் எடுத்துக்கணும். 85 × 60 டிவைடட் பை அதே போல் 85 - 60, சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றிக்கணும். இன்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள், ஒரு இது 15 நிமிடம் தாமதமாக, இன்னொன்று 4 நிமிடம் மட்டுமே தாமதம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, 11. இப்போ இது நிமிடங்களில் இருக்கனால மணியாக மாற்றணும் அப்படின்னா டிவைடில் 16 நம்ம போட்டுக்கணும். இவ்வளோ தான். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள், மேலே 85 × 60 அப்படியே இருக்கட்டும், கீழே இருக்கிறத மட்டும் நம்ம மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 25ன்னு இருக்கும். இன்ட்டு 11/60. இப்போ இந்த 60ம் இந்த 60மே கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 7, இங்கே 5ன்னு இருக்கும். 1 7, இங்கே 5ன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு 17 × 11 184 டிவைடட் பை 5. இப்போ அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 3 15, பேலன்ஸு 3 அப்படின்னா 34னா 6 30. அப்போது 36, மீதி 4 இருக்கும், 4/5. 36 4/5 தான் இதற்கான ஆன்சர். ஸோ இதுதான் ஸ்பீடு. அதனால் அதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அழகாக நம்ம இதற்கான ஆன்சர்லாம் இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொள்குறி வகை வினாக்களில் 12வது கொஸ்டினை பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணம் 120 டிகிரி, அதன் ஓர் உள்ளெதிர்கோணம் 58 எனில் மற்றோர் உள்ளெதிர்கோணம் என்ன? இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளெதிர்கோணம் வெளிக்கோணம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதவே நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீட்டி விட்டோம்னா இதுதான் வந்து ஒரு வெளிக்கோணம், இது 120 டிகிரின்னு சொல்கிறாங்க. உள்ளெதிர்கோணம் அப்படின்னா இதுவும் சேர்ந்தது தான். அப்போ 58 டிகிரி. இப்போ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா இன்னொன்று வேல்யூ கேட்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிக்கோணம்ங்கிறதும் அதுக்கு சமமான உள்ளெதிர்கோணமும் சமம். அப்போ 58 ப்ளஸ் இங்கே எக்ஸு, வெளிக்கோணம் 120 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேல்யூ 58னா இன்னொன்று எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? நீங்கள் 120ல் 58 மைனஸ் பண்ணாலும் சரி, அல்லது 58ஓட எதை கூட்டுனா 120 வரும்னு கண்டுபிடிச்சாலும் சரி. அப்போ 62 டிகிரின்னு வருமா? ஸோ 62 டிகிரி தான் இதற்கான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியானதாக இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மெத்தடே தான். நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரைபடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் அந்த ஜாமெண்ட்ரி இதெல்லாம் வந்து வரைகிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து லாஸ்ட்டில் கேள்வி கேட்டிருப்பாங்க, அதில் ஒரு சில சம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதான் இதோட இது கம்ப்ளீட் ஆயிரும். பாருங்கள், இது லாஸ்ட். இது இப்போ இந்த கவனிங்க, இது கொஞ்சம் டேட்டா வந்து கரெக்டாக இல்லை, ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்தது அதுதான் மோஸ்ட்லி நம்ம பார்த்த மெத்தட் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாருங்கள், எல்லா மெத்தடுமே நான் கவர் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தான் நல்லா கற்றுக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.